இன்னைக்கு ஒரு ஆடியோ பார்த்தேன். திருமாவளவன் அவர்களுடைய ஆடியோ. அதாவது எப்படின்னா, அ திமுக கூட்டணியில கஷ்டப்பட்டு 8 சீட்டு, அதாவது 2 சீட்டு கூட 6+2 2 சீட் வாங்கிட்டாரு. வாங்கின பிறகு ஒரு சந்தோஷ களிப்பில இருந்தாரு. அதற்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டாரு. ஒரு அழுகாட்சி பண்ணி, இந்த மாரி என்னை நெருக்கடி பண்ணுறாங்க, நம்ம வளர விடாம பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு, சரி எப்படியாவது வந்து நான் போராடி இந்த சீட்டுகள வாங்குறேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தார் இல்லையா? அதே வரும் காலங்களில் வேட்பாளர்களை தேர்வு செய்கிற பொறுப்பு அந்தந்த மாவட்டங்களை சார்ந்த நிர்வாகிகளுக்கே இருக்க வேண்டும் என்பதை நான் வலியுறுத்த விரும்புகிறேன். அப்படித்தான் இனி நடைமுறைப்படுத்தப் போகிறோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுதான் நானே வேட்பாளரை தேர்வு செய்கிற கடைசி தேர்தல் என்பதை வலியோடு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த தேர்தலில் நாம் எதிர்கொள்ளவிருக்கிற நெருக்கடிகள், வலதுசாரிகள் இங்கே வலுப்பெற்றுவிடக் கூடாது என்பதுதான். பல நெருக்கடிகள் இருந்தாலும் வலதுசாரிகள், மதவாத சக்திகள் வலுப்பெற்றுவிடக் கூடாது என்கிற அடிப்படையில் தான் திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு நாம் கைகோர்த்து களத்தில் நிற்கிறோம். பல்வேறு வருத்தங்கள் நமக்கு இருந்தாலும் கூட, அதாவது நிறைய கூடுதல் தொகுதிகளை கேட்டு பெற முடியவில்லை என்கிற வருத்தம், குறிப்பாக அரூர் தொகுதியை கேட்டு பெற முடியவில்லை என்கிற வருத்தம். அதற்காக நான் அரூர் தொகுதியை சார்ந்த தோழர்களுக்கு, தருமபுரி மாவட்டத்தை சார்ந்த தோழர்களுக்கு எனது வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் பல வருத்தங்கள், வழிகள் நமக்கு உண்டுதான். இதுதான் தேர்தல் அரசியல். இந்த தேர்தல் அரசியலை நாம் எதிர்கொண்டாக வேண்டும். நெருக்கடிகளை கடந்து சென்றாக வேண்டும். இன்னும் நாம் ஒரு மகத்தான அரசியல் சக்தி என்பதை உறுதி செய்தாக வேண்டும் என்கிற பொறுப்புணர்வோடு இந்த தேர்தல் களத்தில் நாம் களமிறங்க இருக்கிறோம். இந்த நிலையில் ஒரு நீண்ட நெடிய உளவியல் போராட்டங்களுக்கு பின்னர் பலரோடும் கலந்தாய்வு செய்த நிலையில் நம்முடைய கூட்டணி கட்சி, நம்முடைய முன்னணி தோழர்கள் இந்த தொகுதியை சார்ந்த மாதிரி சீட்டு வந்த பிறகு திரும்ப ஒரு அழுகாட்சி வீடியோ போட்டிருக்காரு. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த 8 சீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 1000க்கு மேலே வேட்புமனு தாக்கல் செஞ்சாங்க நம்ம தம்பிகள். ஆனால் என்னால் வந்து எல்லாரும் கொடுக்க முடியாது, இருக்கிறது 8 சீட்டு தான் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தொகுதி வாரியாக சொல்லி ஒவ்வொரு இடத்துலையும் எவ்வளோ அப்ளிகேஷன் சொன்னார். சொல்லிட்டு இதுதான் என்னுடைய கடைசி தேர்தலாக இருக்கும், நான் நிற்கிறது, அப்புறம் வேட்பாளரை நான் தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு ஒரு பாலிசிலாம் சொல்கிறாரு. இனிமேல் வந்து மாவட்ட செயலாளர்களே நாமினேஷன்ஸை வாங்கிட்டு அவங்களே செலக்ட் பண்ணலாம் கேண்டிடேட்டை அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அப்போ தான் நமக்கு தோணுச்சு, இவர் என்ன சொல்ல வர்றாரு இவர். ஆனால் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையான ஒரு அரசியல்வாதி. தன்னை நாளைக்கு யாருமே குறை சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக சில நாடகங்களை பண்ணிக்கிட்டே வருவார், முன்னாடியே பண்ணிடுவார். அதில் ஒன்று தான் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை இந்த 8 சீட் வர்றதுக்கு முன்னாடியே வந்து ஒரு வீடியோ போட்டது. இப்போயும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு இதை வைத்து அவருடைய கட்சிக்குள்ள குழப்பம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த ஒரு சென்டிமெண்ட்டு, நான் வந்து இதுதான் எனக்கு கடைசி தேர்தல், நான் இருக்க மாட்டேன், கண்டிப்பாக சொல்கிறேன் அப்படிலாம் இருக்காது, எப்பயுமே அவர் இருப்பார் அப்படி நினைக்கிறவர் ஏன் வந்து இந்த தேர்தலில் போட்டிடணும் அப்படின்னு நம்ம கொஸ்டின். ஸோ இதுதான் கடைசி தேர்தல் சொல்கிறதுக்கு இந்த தேர்தலையே நீங்கள் ஏன் அந்த பசங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடாது? உண்மையிலே நீங்கள் வந்து நான் விலகி போகிறேன்னு நினைக்கிறவங்க இப்போயே கொடுத்துருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போயே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கலாம். மாவட்ட செயலாளரை விட்டு இந்த தடவையே நான் வந்து உங்கள் மூலம் நான் வந்து நாமினேஷன்ஸை நான் செலக்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கலாம். இது எதையும் சொல்ல மாட்டார், நான் அடுத்த தடவை தான் செய்வேன் அப்படிம்பார். ஸோ இவருடைய நாடகங்கள்லாம் மிக அழகாக வந்து நமக்கு புரியுது. இந்த நண்பர்கள் தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. அவர் எப்பயுமே வந்து கிளியராக ப்ரிப்பேர் பண்ணுவார். அவர் அறிவாளி, சாணக்கியன், தந்திரவாதி எல்லாமே ஓகே தான். ஆனால் இன்றைக்கி இருக்கிற சோஷியல் மீடியாவில் நம்ம வந்து கரெக்டாக ட்ரோல் பண்ணி பார்க்க முடியுது. ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி எனக்கு ப்ரீவியஸ் வீடியோ வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ இந்த இன்சிடென்ட்டுக்கு முன்னாடி என்ன பண்ணார், அதுக்கு முன்னாடி என்ன பண்ணார் அப்படின்னு வரும். ஸோ மிக ஜாக்கிரதையான, மிக தெளிவான ஒரு தலைவர் தான் திருமாவளவன். அதை ஒவ்வொரு தடவையும் நிரூபிக்கிறாரு. இந்த தடவை அதான் பண்ணியிருக்கிறாரு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கிற மக்கள் வந்துட்டு தெரிஞ்சுக்குங்க, அவர் நல்லவரா கெட்டவரான்னு எனக்கும் புரியல, உங்களுக்கும் புரியுமா எனக்கு தெரியல. ஸோ தயவுசெய்து கேர்ஃபுல்லாக இருங்க. இவர் எல்லாமே இது வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா
உங்களையும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறார், அவரையும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறாரு. அதாவது அப்படின்னா நாளைக்கு ஒரு குற்றம் வந்துடக்கூடாது. சந்தர்ப்பவாதிம்பாங்க இல்லையா, அந்த சந்தர்ப்பத்தை மிக அழகாக யூஸ் பண்ணக்கூடியவர். 8 சீட்டு கிடச்சிருச்சு. 8 சீட்டு கிடச்சதுனால 2 சீட்டு கூட கிடச்சதுனால எல்லாரும் கொடுத்துட முடியாது. நாளைக்கு நான் என் பேச்சை நீங்கள் கேட்காம போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் இன்றைக்கி கடைசியாக நான் வந்து இந்த இடத்துல நிற்கிறேன், இதுக்கு போய் நிற்க மாட்டேன், உங்களுக்கு தான் வாய்ப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு அழகாக ஒரு இது பண்ணியிருக்கிறாரு. அதான் வந்து இதை புரிஞ்சுக்கங்க நீங்கள் எல்லாருமே. இது இவருடைய நாடகங்கள் எப்படி இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும்.